பாபர்கிட்ட கேட்க முடியாது விட்டுருவோம், ஹுமாயூன்ட்ட கேட்க முடியாது விட்டுருவோம், அவர்கிட்ட கேட்டுக்கலாம்ல, அக்பர்கிட்ட கேட்டுக்கலாம்ல, கேட்கல. அவர் காலத்திலையும் கேட்கல. சரி, இப்படியே முஸ்லிம் மன்னர்கள் ஆட்சி எல்லாம் முடிந்து 200 வருஷம் வெள்ளக்கார ஆட்சி பண்ணான. வெள்ளக்கார ஆட்சி புரிந்த 200 வருஷ காலத்துல பாபர் மசூதி சம்பந்தமான வழக்கு ஏதாவது நீதிமன்றத்தில் இருக்கான்னு தேடி பாருங்க. ஏன் வெள்ளக்காரன் கேட்கலாம்? ரெண்டும் பொதுவானவன். முஸ்லிம்கள் அடிச்சு விட்டாங்க, எங்களை கொடுங்கயான்னு சொல்லி. அப்ப பாபர் மசூதி கட்டின காலத்தில் இருந்து 200 ஆண்டு கால முஸ்லிம் ஆட்சியிலையும் எந்த வழக்கும் கிடையாது. அதற்கப்புறம் 200 ஆண்டு கால கிறிஸ்துவ ஆட்சியிலையும் வெள்ளையர்கள் ஆட்சியிலையும் அதுக்கு எந்த வழக்கும் கிடையாது. எப்ப பாபர் மசூதி வழக்கு வருது தெரியுமா? 1949, அதாவது சுதந்திர இந்தியாவில் தான் கோயிலை இடித்து கட்டினார்கள் என்ற கதை முதலாக கட்டப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் அந்த ராமாயணத்தை 3 பேர் எழுதியிருக்கிறாங்க. பிரபலமான ராமாயணம், அதுக்கு மேல தெரியாது எனக்கு. கம்பர் தமிழ் எழுதியிருக்காரு, உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தாசர் ஒரு ராமாயணம் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு ராமாயணம் யாரு? வால்மீகி ஒரு ராமாயணம் எழுதிக்கிறாரு. இந்த துளசிதாசர் அவருடைய அக்பருடைய காலத்தில் தான் வாழ்றாரு. அந்த காலத்தில் உள்ளவர். அவர் தன்னுடைய ராமாயணத்திலாவது இந்த மாதிரி ராமருக்கு இங்க ஒரு ஆலயம் இருந்துச்சு என்பதையெல்லாம் அதுல குறிப்பிட்டவர் எழுதியிருக்க முடியும். தன் காலத்திலேயே இடிக்கப்பட்டிருந்தார். இன்னும் சொல்ல போன அக்பருடைய காலத்தில் பாபர் இடிச்சிருந்தாரு. ஆனால் கண்ணால் கண்டவர்கள் கொஞ்சம் இருந்திருப்பாங்க. பாபர் இடிச்சிருந்தாரு. ஆனால் 25 வருஷம் தான் ஆகுது. பாபருடைய காலத்தில் 25 வயசு உடையவராக இருந்தவர் அக்பர் காலத்தில் 50 வயசு உடையவராக இருப்பார். கண்ணால் கண்டிருப்பார். கொதிச்சு போய் முறையிட்டு இருக்கலாம். எதுவும் நடக்கல. எப்படி நடக்குது தெரியுமா? 1949 வருஷம் ஒரு ஆகஸ்ட் மாதத்துல என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இரவுல தொழுகை நடந்துட்டு பள்ளிவாசல்ல. இரவுல இஷான்ற ஒரு நைட்டு தொழுவாங்க. 8 மணிக்கு, 8, 8:30, 9 அந்த ரேஞ்சில தொழுவாங்க. இஷா என்ற தொழுகையை தொழுது விட்டு முஸ்லிம்கள் வீட்டுக்கு போயிடுறாங்க. அன்றைக்கு நல்ல இரவுல இஷாங்கிறது கடைசி ஒரு நாள் 5வது தொழுகை. 5 வேளை தொழுகை அங்க நடந்துகிட்டு இருந்துச்சு. நல்லா விளைக்கிறேன். இடித்து உள்ளே நுழைந்து அந்த மேடை ஒன்றுக்கு ஏறி நின்று பிரசங்கம் பண்றக்கூடிய சொற்பொழிவு செய்யற மேடை, அந்த மேடை மீது சில சிலைகளை எல்லாம் கொண்டாந்து ஒரு 50 பேர் கொண்ட கும்பல் உள்ள வைக்கிறாங்க. வச்சுட்டு போன பிறகு காலை தொழுகையை 4:30 மணி 5 மணிக்கு தொழுகைக்கு வருவாங்க முஸ்லிம்கள். பார்த்தா பள்ளிவாசல் திறந்து கிடக்குது. அங்க சிலைகள் இருக்குது. உடனடியாக காவல்துறையில போய் புகார் கொடுக்கிறாங்க. எஃப்ஐஆர் போடப்படுது. 1949 போடப்படுது எஃப்ஐஆர். 50 வருஷமா நீதிமன்றத்தால் தீர்க்கப்படாத ஒரே வழக்கு தான் இருக்கும். 49 நீங்க 99, 50 வருஷம் ரவுண்ட் ஆயிடுச்சு. 50 வருஷ காலமாக இந்த வழக்கு இன்னும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படல. இந்த வழக்கு அன்னைக்கே தீர்த்துனா முடிஞ்சிருங்க. அதுல ஏட்டையா எழுதுறாரு, அடிபணிந்து சமர்ப்பிக்கிறேன். இன்று இரவு முஸ்லிம்களை இஷா தொழுகையை நடத்திவிட்டு சென்ற பிறகு 50 பேர் கொண்ட ரவுடி கும்பல், வன்முறை கும்பல் உள்ளே நுழைந்து இந்த பள்ளிவாசலுக்குள்ளே வைத்து விட்டார்கள். நடவடிக்கை அப்படி எஃப்ஐஆர் போடப்பட்டு எஃப்ஐஆர் உடைய காப்பி, அந்த காப்பி எங்க ஆபீஸ்ல நான் வச்சிருக்கிறேன். எங்கள்கிட்ட இருக்கு காப்பி. எஃப்ஐஆர் உடைய ஜெராக்ஸ் காப்பி என்கிட்ட வாங்கிக்கலாம். அப்ப 1949 அங்க அயோத்தியுடைய பைசாபாத்ல உள்ள காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுக்கப்படுது. புகாருக்கு எஃப்ஐஆர் போடப்படுது. அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? நேரு விட்ட விவகாரம் போகுது. அப்ப மத்தியிலையும் காங்கிரஸ் ஆட்சி தான், மாநிலத்தையும் கோவிந்த வல்லப பந்து முதலமைச்சரா இருக்கிறார். அப்ப நேரு பிரதமரா இருக்கிறாரு. யூபியில காங்கிரஸ் முதலமைச்சராக கோவிந்த வல்லப பந்து முதலமைச்சரா இருக்கிறாரு. அழகான முறையில் அந்த பிரச்சனையை தீர்த்திருக்கலாம். அன்னைக்கு அந்த பிரச்சனைக்கு 50 ரூபாய் உள்ள பிடிச்சு போட்டா இன்னைக்கு 20 லட்சம் பேர் செத்துருக்க மாட்டாங்க. எல்லா பகுதியிலையும் பல்லாயிரக்கணக்கான கோடி பொருளாதாரம் அழிஞ்சிருக்காது. உலகமெல்லாம் காரி துப்பக்கூடிய ஒரு அவமானம் இந்த நாட்டுக்கு நிகழ்ந்திருக்காது. அன்றைக்கு என்ன பண்ணிட்டாங்க? பேசாம மௌனம் காத்து இழுத்து போட்ட சொல்லி நீதிபதி பாண்டேங்கிறவர் உத்தரவு போடுறார். பாண்டேங்கிற நீதிபதி உத்தரவு போடுறார். பிறகு அவர் பாரதிய ஜனதா கட்சி எம்பியாக போட்டிட்டு ஜெயிச்சார் சென்ற தேர்தலில். நீதிபதியாக இருந்தவர் அப்பவே அந்த இந்துத்துவ உணர்வோடவே இருந்திருக்காரு. அன்றைக்கு இழுத்து பூட்டப்பட்டு 50 வருஷமா தொழுகை நடக்கல. நடத்த விடாதனால நடக்கல. இவங்க என்ன செய்யறாங்க? நடத்தலங்கிறாங்க. 400 வருஷமா தொழுகை நடந்துச்சு. ஒரு இரவுல கொண்டே வச்சு 49 நாங்கள் இழந்தோம், 92 இழக்கல. பாபர் மசூதி பறிக்கப்பட்டு 92 இடிச்சாங்க. 49 பொசிஷன் போயிடுச்சு. 49 இருந்து பூட்டப்பட்டு அப்புறம் பூஜை செய்யப்பட்டு வெளியே இருந்து பூஜை செய்யலாம், அப்புறம் கரசேவை செய்யலாம், அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் கடைசி கட்டமா இடிக்கப்பட்டிருக்கு. அதனால அது தொழுகையே நடக்கல என்ற வாதம் நடத்த விடாத சூழ்நிலையை உண்டாக்கிட்டு சொல்றது. 49க்கு முந்தி வரைக்கும் நடந்துச்சு. அதை கொண்டு வச்சு பூட்டி தொழக்கூடாது, முஸ்லீம்கள் போகக்கூடாது தடுத்துட்டாங்க. அதனால 50 வருஷம் நடக்கலாம் ஒத்துக்குவேன். 49 இருந்து 99 வரைக்கும் இன்னைக்கு தேதி வரைக்கும் நடத்தவில்லை. அது வரைக்கும் நடந்துச்சு, நடத்த விடாம தடுத்தாங்க. இதான் அதனுடைய ஸ்டோரி. இன்னும் பாபர் மசூதிக்கு விரிவான ஸ்டோரி புஸ்தகமே நாங்க போட்டிருக்கோம், முழு விவரங்களோட, தகுந்த ரெக்கார்டு, சான்று, ஆதாரங்களோட. என் பெயர் சிவா. நான் திராவிட கழகத்தை சார்ந்தவன்.
கடவுள் இல்லை என்ற கொள்கையில் உறுதியாகவும் ஆணித்தரமாக இருக்கின்றவன், நீதி ஒழுகாமல் இருக்கின்றவன். என்னை பொறுத்தவரையில் தந்தை பெரியார் எவ்வழியோ அவ்வழியேதான் இயேசுநாதரும், அவ்வழியேதான் முகமது நபி அவர்களும். ஏனென்றால் கடவுள் தூதர்கள் அல்ல, போதனைகள். அவர் சொல்லியது போதனைகள். அதுபோல் நீங்கள் ஒரு சிறிய காரணத்தை சொல்லிவிட்டீர்கள். என்னவென்று, மொழி பிரச்சனை அல்ல, எல்லாம் ஒரே மொழி, எல்லாம் இறைவன் கொடுத்த மொழி. ஏன் எல்லாம் ஒரே மொழியை கொடுத்திருந்தால் ஏன் உலகம் முழுவதும் அரபிக்காகவே கொடுத்திருக்க வேண்டியதானே? ஏன் அந்தந்த மொழியை கொடுத்தார்கள்? ஆகவே கடவுள் என்பது மொழியை பரப்பியவரும் அல்ல, மொழிக்காக தான் கடவுளை சேர்த்துக் கொள்ள வேண்டும் தவிர மொழி கடவுள் பரப்பியது அல்ல. ஆகவே நீங்கள் எல்லாரும் ஒரே மொழி என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. இஸ்லாத்தை பொறுத்தவரை மொழி என்பது, இப்ப நம்ம நல்லா எடுத்துக்கிறோங்க, தமிழக மன்னர்கள் 3 மன்னர்கள் முன்னாடி வாழ்ந்திருக்கிறாங்க, பெரிய மன்னர்கள். மூவேந்தர் சொல்றோம் இல்லையா? சேர மன்னர்கள், சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள் இல்லையா? சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு. சேர நாடுங்கிறது எது என்றீங்கன்னா இப்ப கேரளா. அன்னைக்கு அது என்னது? தமிழப்ப தமிழ் மன்னர்கள் தான் ஆண்டிருக்கிறாங்க. சோழ நாடு எதுன்னு நமக்கு தஞ்சை பகுதி நமக்கு தெரியுது. பாண்டிய நாடு மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், பாண்டிய நாடுங்கிறது நமக்கு விளங்குது. வேற சின்ன சின்ன நாடுகள் இருந்திருக்கு. சேர நாடுங்கிறது கேரளா. கேரளாவில் யாராச்சும் தமிழ் பேசுறானா? இல்ல. அப்ப எதுக்கு இதை நான் சொல்ல வர்றேன்னு கேட்டா, அன்றைக்கு கேரளாவில் பேசப்பட்ட மொழி தமிழ் தான். அன்னைக்கு சேர மன்னர்கள் ஆண்டிருக்கிறாங்களே, தமிழ் தான் ஆண்டுச்சு. அந்த தமிழ் தான் அப்படி திருவி ஒரு மூக்குனால சொல்லி ஒரு மாதிரி ஆகி மலையாளம் வேற மொழியா போயிடுச்சு. இப்ப மொழி என்பது இப்படித்தான் உருவாகுது. ஒரு மொழியிலிருந்து பல மொழிகள் பிறந்து உருவாகுது. இந்த உருது மொழிங்கிறாங்க. இந்த உருது மொழிங்கிறது எப்ப உண்டாகுது? முகலாய மன்னர்களுடைய இந்த ராணுவத்தில் பல பகுதிக்காரங்க கொண்டாந்து போட்டு இவன் வார்த்தை நாள், அவன் வார்த்தை நாள், இவன் வார்த்தை நாள் எல்லாம் போட்டு கலந்து மிக்ஸ் ஆகி இந்த மிலிட்டரியில பேசிக்கிட்ட மொழி தான் என்னவாச்சு? உருது மொழியாக உருவாகுது. அப்ப மொழி என்பதெல்லாம் இப்படி மனிதன் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக உள்ள ஒரு சாதனம், அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனா மொழி இல்லாம ஒரு ஊமை இருப்பான், அவனும் கூட தன்னுடைய கருத்தை தெரிவிக்கத்தான் செய்வான். அது கடவுளுக்கு விளங்கான்னு சொல்ல முடியாது. ஊமை இருக்கான தமிழ் ஊமையனும் இங்கிலீஷ் ஊமையனும் ஒரே மாதிரி தானே? ஆங்கில ஊமையான ஆங்கில மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஊமையனா இருந்தாலும் சரி, தமிழ் ஊமையா இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒரே செய்கை தான், ஒரே மாதிரி தான். அதுக்கு பாஷையே கிடையாது. அப்ப அதுவும் கடவுளுக்கு தெரியுங்கிறது தான். அப்ப கருத்துக்களை வெளியே சொல்வதற்கு தான் மொழி. இது மொழி ஒரே ஒரு மொழி ஆதாம் என்பவர் பேசியிருப்பார், ஏதோ ஒரு மொழி. அது அப்படியே மறுவிக்கிற எந்த மொழின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய மொழின்னு சொல்லிக்கிறான். அப்படியே மறுவிக்கிற வீத்திருச்சு பல மாதிரியாக போயிடுச்சு. அதனாலதான் ஒரு இனத்தை சேர்ந்த பல மொழிகள் இருக்கும். இப்ப அரபுன்னு சொன்னீங்கன்னா அரபு, பாரசி, உருது, மலாய் எல்லாம் அரபி இனத்தை ரைட்ல இருந்து லெப்ட்ல போற மொழி. அது மாதிரியான மொழி. எழுத்துக்கள்லாம் ஒரே மாதிரியா இருக்கும். இப்படி ஒண்ணுல இருந்து சைனா, ஜப்பான்ல அது ஒரு டைப்பான, அது ஒரு மாதிரியான மொழி. இப்படியேதான் மொழிகள்லாம் உண்டாயிருக்கே தவிர மொழிக்கேடி வேணாம், மொழிக்குன்னு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்துக்க வேணாம். மனிதர்களுக்கு ஒரு கருத்தை சொல்றது ஒரு சாதனை தான் இதுன்னு சொல்லி இஸ்லாம் மொழியை பத்தி சொல்லிடுது. அது அந்த ஐயா கேட்டதுக்கு பதில். சார், காத்தால 5:30 மணிக்கு ஏன் நம்மளுக்கு புரியாத மொழியில பிரேயருக்கு அழைப்பு கொடுக்கறீங்க? தமிழையே கொடுக்கலாமா? நம்ம எல்லாம் தமிழ் தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச மொழி. இது புரியாத மொழியில எதுக்கு அழைப்பு கொடுப்பானே? பிரேயர்ங்கிறது மனசை பொறுத்த விஷயம், மொழியை பொறுத்த விஷயம். இந்த ஐயா கேட்டதுக்கு என்ன? இது நல்ல கேள்வி. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பள்ளிவாசல்ல இருந்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னா என்னையா இது தமிழ்நாட்டில் உட்கார்ந்துக்கிட்டு அல்லாஹ் அக்பர்ங்கிறீங்க? இது ஒரு விகாரமாக ஒரு தோற்றம் அளிக்கிறதுல ஆச்சரியம் இல்லை. ஆனா அதை நீங்க முதல்ல இப்படி புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப நம்ம நாட்டு ராணுவத்தில் எல்லா மாநிலத்துக்காரங்க சேர்றாங்க. சேரும் பொழுது ராணுவத்தில் பயிற்சி கொடுப்பாங்க. பயிற்சி கொடுக்கும் பொழுது வலது இடதுன்னு பயிற்சி கொடுக்க மாட்டாங்க, லெப்ட் ரைட் தான் கொடுப்பாங்க. லெப்ட் நடக்கிறது பயிற்சி கொடுக்கும் பொழுது எப்படி பயிற்சி கொடுப்பாங்க? லெப்ட் ரைட் தான் சொல்லுவாங்க. அதுல தமிழ்காரன் இருப்பான், அவனுக்காக பிரிச்சு தனியா வலது இடதுங்க முடியாது. அது மாதிரி உருதுக்காரன் இருப்பான்.